எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நேசனாம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமும் அதிசய இரக்கமும் அல்லோ. நேசனாம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமும் அதிசய இரக்கமும் அல்லோ. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். லூக்கா 6:41. நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன். இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்வோடு இந்த இறை வார்த்தையை இணைத்து சிந்திக்கும் போது, இன்று நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்களில் நம்மிடம் உள்ள குறைகளையும் குற்றங்களையும் நாம் செய்யக்கூடிய தவறுகளையும் நாம் அதிகளவு சிந்திப்பதில்லை. அதை நம்முடைய வாழ்க்கையில் உணருவதுமில்லை. மாறாக நம்முடன் வாழக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் தங்களுடைய வாழ்வில் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன, அவருடைய வாழ்வில் அவர்களிடம் உள்ள குறைகள் என்ன என்றுதான் அதிகமான நேரத்தில் நாம் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறாகத்தான் இயேசுவினுடைய சமகாலத்திலும் வாழ்ந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் என ஒவ்வொருவருமே இயேசுவினுடைய வார்த்தையை உள்வாங்கவில்லை, இயேசுவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. மாறாக அவருடைய வார்த்தையிலும் அவருடைய செயல்பாட்டிலும் குறைகள் காண வேண்டும், அதன் மூலமாக அவரிடம் ஏதேனும் குற்றம் சுமத்த வேண்டும் என்ற அந்த ஒரு மனநிலையில்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவும் அவர்களிடம் உள்ள குறைகளை சுட்டி காட்டுபவராக வாழவில்லை. மாறாக அவர்கள் தங்களுடைய தவறை உணர வேண்டும். எல்லோரையும் நாம் குறை கூறி கொண்டிருக்கின்றோம், அவர்களைப் போல நாமும் குறைகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை அவர்களும் உணர வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அறிவுறுத்தினார். அவர்களுக்கு மட்டும் அறிவுறுத்தவில்லை, இன்று உங்களுக்கும் எனக்கும் அதையேதான் ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கின்றார். இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுமே நிறைகள் குறைகளோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் பிறர் எவ்வாறு தவறு செய்கின்றார்கள் என்று நாம் சிந்திக்கின்றோமோ அதே அளவு நாமும் தவறு செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை நாம் ஒவ்வொருவருமே உணர வேண்டும். அவ்வாறு உணரும்போதுதான் நம்மிடம் உள்ள குறைகளையும் குற்றங்களையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். அவ்வாறு ஏற்றுக்கொண்டு வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் பிறரிடம் உள்ள குறைகளையும் குற்றங்களையும் மட்டும் பார்ப்பவர்களாக வாழாமல் பிறரிடம் உள்ள நிறைகளை பார்க்கக்கூடியவர்களாக நாம் வாழ்வோம். அவ்வாறு நிறைகளை பார்த்து வாழும்போது பிறர் அறிந்து அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை நம்முடைய உள்ளத்தில் எழும் என்பதனை இன்றைய நாளில் உணர்வோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, பிறரிடம் நாம் சுட்டி காட்டக்கூடிய குற்றம் குறைகளைப் போல கடவுள் நம்முடைய வாழ்வில் நாம் செய்யக்கூடிய குற்றங்களையும் குறைகளையும் சுட்டி காட்டினால் நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்கும் என்பதனை சிந்தித்து பார்ப்போம். ஆனால் கடவுள் நாம் செய்யக்கூடிய குற்றங்களையும் குறைகளையும் குறித்து காட்டுபவர் அல்ல. மாறாக அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று அதற்கான சூழலை நமக்கு அமைத்து கொடுப்பவர். நம்மை குற்றம் சுமத்துபவர் அல்ல.
மாறாக நம்முடைய குற்றங்களிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடியவர். ஆம் அன்பிற்குரியவர்களே, அவ்வாறு நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பொருட்படுத்தாமல், நம்மிடமுள்ள குறைகளை பார்க்காமல், நம்மிடமுள்ள நிறைகளை பார்த்து நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்முடைய வாழ்விலும் நாம் அந்த ஆண்டவரைப் போல பிறரிடம் உள்ள நிறைகளை பார்ப்பவர்களாக, அவருடைய குற்றம் குறைகளிலிருந்து ஒவ்வொருவரும் வெளிவருவதற்கான சூழலை அமைத்து தருபவர்களாக வாழ முயற்சி செய்வோம். அவ்வாறு முயற்சி செய்யும்போது இறைவனும் நம்மோடு உடனிருந்து நம்மை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பு இயேசுவே, இந்த நாள் வரை எங்களுடைய வாழ்வில் பிறரை எவ்வாறு குறை சொல்வது, பிறரிடம் உள்ள குறைகளை எவ்வாறு பெரிதுபடுத்துவது, அவர்களை எவ்வாறு குற்றம் சுமத்துவது என்ற மனநிலையில்தான் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சற்றும் சிந்தித்து பார்க்காமல் பிறரை குறித்து பெரிதளவு சிந்தித்து கொண்டே இருந்ததற்காக உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்வில் உள்ள குற்றங்களையும் குறைகளையும் பார்க்காமல் எங்கள் வாழ்வு முழுவதும் எங்களை அன்பு செய்து கொண்டே இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவ்வாறு உம்மிடமிருந்து பெற்ற அன்பினை நாங்களும் பிறருக்கு தருபவர்களாகவும், உம்மை போல பிறரிடம் உள்ள குற்றங்களையும் குறைகளையும் பார்க்காமல் எல்லோரிடமும் உள்ள நிறைகளை பார்ப்பவர்களாகவும், அந்த நிறைகளை பார்த்து எல்லோரோடும் இணைந்து மகிழ்ச்சியோடு வாழ தேவையான ஆசீர்வாதங்களை நிறைவாக தர வேண்டுமென்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார். நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார்.